வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமென். இந்த வருஷம் நம்ம எத்தனை கிளாஸ் நடத்திருப்போம்? மோர் தென் 50 நடத்திருப்போமா சிஸ்டர் ஜெயா? 50க்கும் அதிகமான வகுப்புகள் மூலமான மோகமாக கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்தார். எல்லாரும் நமக்குள்ளாக அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பாருங்க. ஆமா, நவம்பர் மாதம் வரைக்கும் முடித்து இப்போ டிசம்பர்ல வந்து இந்த ஆண்டினுடைய கடைசி வகுப்புக்குள்ளாக நாம வந்திருக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். என்னுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தன்னுடைய வாயிலிருந்து வருகிற என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்னார். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு வாரமும் கிருபையாக நமக்கு கிடைத்தது. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த வருஷத்தின் கடைசி வகுப்பிலே கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே எங்களை நீ நடத்துவீராக. ஆமேன் ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். வெரி குட். ஆமேன். இடையில யாராவது நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்பொழுது நம்ம வகுப்புக்கு சென்று விடலாம். இன்றைக்கு வந்து நமக்கு நாவு புஸ்தகத்தினுடைய கடைசி வகுப்பு இல்லையா? அடுத்த வாரம் தான் கடைசி வகுப்பு இல்லையா? இன்னும் ஒரு வகுப்பு இருக்கு. ஓகே, இன்னைக்கு 9வது பாடம். நீங்க தான் முடிவு சொல்லணும். அடுத்த வாரம் என்பது 24ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நம்ம கடைசியில் முடிவு பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நமக்கு நாவு பாடகத்தினுடைய 9வது வகுப்பு. அதை நாம் கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் வகுப்புக்கு நேராக சென்று விடலாம். எதற்கு ஆமேன் சொல்லுவதற்கு பரலோகம் முழுவதும் ஆயத்தமாய் இருக்கிறது. வெரி குட். எஸ் 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 சொல்லுங்க சிஸ்டர் கிரேஸ் சிஸ்டர், சொல்லுங்க. 99வது பக்கம் 1வது பந்தியில கட்டவிழ்ப்பதற்குமான அதிகாரம் இந்த பூமியில் இருக்கிறது, பரலோகத்திலே. மத்தேயு 16:19 படி அதை செய்வது நீதான். அவர் பரலோகம் முழுவதும் நீ சொல்வதற்கு ஆமீன் என்று சொல்லும் என்கிறார். அப்போது பாருங்க, பரலோகம் முழுவதும் நீ சொல்வதற்கு ஆமேன் என்று சொல்லும் இல்லையா? இதற்கு பல உதாரணம் உண்டு. ஒன்று பாருங்களேன், இன்னொரு சப்போர்ட்டிவ் வேர்டு என்னன்னா, நீங்கள் பூமியில எவைகளை கட்டுவீர்களோ பரலோகம் அவைகளை பரலோகத்துல கட்டுகிறது. அப்படி என்றால் அதான் ஆமேன் என்று சொல்லுகிறது. அதாவது ஒருமனப்படுகிறது. 2 பேரும் ஒருமனப்பட்டால் போதும். சரிங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு விடுதலையை அல்லது ஒரு சுகத்தை பேசும் பொழுது பரலோகம் ஆமேன் என்று சொல்லுகிறது. ஆமா பாருங்க. அப்போ இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் பரலோகம் ஒன்றுபட்டால் போதும், அற்புதம் நடந்துருது. எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்? எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்? கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். சரிங்களா? ஓகே, இதை நம்ம எப்பொழுதும் அறிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு டெட் ரைசிங் போகும்போது கூட இதை நம்ம மனசுல வச்சுட்டு போகலாம். ஐயோ, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு யோசிக்க கூடாது. நீங்கள் பூமியிலே எதை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று எழுதியிருக்கிறது. அதைத்தான் இங்க எழுதியிருக்கிறார். அதனாலதான் எப்பொழுதுமே நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ரிசீவிங் எண்டில், ஒருவேளை ஹிந்துவா கூட இருக்கலாம், தேவனை அறியாதவங்களா இருக்கலாம், நீங்க என்ன சொல்ல வைக்கலாம்? ஆமேன்னு சொல்லுங்க இல்லையா? அப்படின்னு நீங்க அப்படியே நீங்க மோட்டிவேட் பண்ணீங்க. எல்லாரும் வளர்ந்துருக்கிறோம், இன்னும் நான் வளருவோம். 2வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். உலகத்திலே சக்தி வாய்ந்தவை எவை? அதை எங்கே காணலாம்? இரண்டாவது யாரே? சிஸ்டர் மேர்சி.
ஷார்ட்டா ஆன்சர் மட்டும் சொன்னா போதும், ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. அன்மியூட் பண்ணுங்க மார்சி. தேவனுடைய வார்த்தையில தான் அந்த ஓகே, கரெக்ட். அப்புறம் அதை எங்கெல்லாம் காணலாம்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. பாருங்க, அந்த மிடில் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் 95 மிடில் இருக்கு பாருங்களேன். வார்த்தைகள் உலகிலேயே சக்தி வாய்ந்தவை. வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரம் வரை காணலாம். வார்த்தை என்றால் என்ன? நாம் பேசுவது. பாருங்க, வார்த்தை பைபிள்ல இருக்கிற வார்த்தை மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தையும் ஆக்கும் சக்தி உடையதா இருக்கிறது. அவிசுவாசத்தோடு தோல்வியை பேசி பெற்றுக்கொண்டவர்கள் தான் அநேகர். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. சோர்வோடு பேசுகிறது, அவிசுவாசத்தோடு பேசுகிறது, சந்தேகத்தோடு பேசுகிறது, இதெல்லாம் நம்ம சீரியஸா இருக்கணும். விளையாட்டு கூட பேசக்கூடாது. கரெக்டுங்களா? ஆமா, கண்டிப்பா நீங்க இந்த கான்சியஸ்ல வந்திருப்பீங்க. இன்னும் நீங்க வந்துருங்க. ஏனென்றால் எந்த சக்தியை விட அதிக சக்தி வாய்ந்தது என்று சொன்னால் உலகத்திலே சக்தி மிகுந்தது எது? வார்த்தை. இல்ல, நம்முடைய இதுல உலகத்துல என்ன பென்டகன் பவர், யூஎஸ்ல இருக்கிற பென்டகன் இல்லையா, மோஸ்ட் பவர்ஃபுல். அதை விட நம்முடைய நாவிலே பெரிய சக்தி இருக்கிறது. பைபிள்ல இருந்து ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. பைபிள்ல இருந்து ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. பென்டகனால செய்ய முடியாததை வார்த்தை செய்திருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தை. சூரியனே சந்திரனே. வெரி குட். யாரு நிறுத்த முடியுங்க? பென்டகனால யாராலும் நிறுத்த முடியாது. ஆனா நம்மை போல பலவீனமான யோசுவா பேசினா சூரியன் கீழ்ப்படிந்தது, செங்கடல் கீழ்ப்படிந்தது, இல்ல காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது, மரணம் கீழ்ப்படிந்தது, எவ்வளவு காரியம் கீழ்ப்படிந்திருக்கு பாருங்க. அதனாலதான் ரொம்ப நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ இதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ தெரியல, உங்க கணவனோ உங்க பிள்ளைகளோ அல்லது நீங்களோ ஒரு வார்த்தையை அவிசுவாசத்தோடு பேசிட்டா கேன்சல்டு நீங்களே சொல்லிருங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதாவது எங்க ஃபெல்லோஷிப்புக்கு ஒரு அம்மா வர்றாங்க, வயசானவங்க, இப்பதான் நல்லா இருக்காங்க, ரொம்ப சிக்லி லேடி. பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை முகத்தை சுளித்து கொண்டு சொல்லுவார், ஐயா இப்படி ஆயிட்டியா அப்படி ஆயிட்டியா அப்படின்னு. அம்மா நீங்க 100க்கு அதிபதியிட்ட கற்றுக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு கைவலின்னு வைங்களேன், ஐயா எனக்கு ஒரே கைவலியா. அப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்க. எப்படி சொல்லணும்? ஐயா ஒரு வார்த்தை பேசுங்க, என் கைவலி போகட்டும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன்னா, உங்களுடைய பலவீனங்களை அல்லது உங்களுடைய கஷ்டத்தை எப்படி கன்வே பண்ணணும்னு நான் சொல்லி தர்றேன். 100க்கு அதிபதிட்ட தான் நல்ல லெசன் இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா போதையா, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது? நீங்க ஆமா, உங்க ஃபெலோஷிப்ல கூட உங்க ஃபேமிலியில கூட யாருக்கும் இது புரியாம இருக்கல, ஆனா நீங்க அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? ஆமா, நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏமா இப்படி உன் கஷ்டத்தை நீ சொன்னீங்கன்னா நீ உள் வாங்குறா, நீ ரிசீவ் பண்ற, எதிர்த்து நிற்கல. நீ ஆண்டி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க சொன்ன அந்த வியாதி ஓடிரும். நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் புருஷன் என்ன அடிக்க மாட்டான். நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் புருஷன் குடிக்க மாட்டான். அவங்களே அதை விசுவாச வார்த்தையை மிக்ஸ் பண்ணி பேசிட்டான்னு வைங்களேன், ஓடியே போயிடும். எந்த பிரச்சனையும் ஓடி போயிடும். இதை நீங்கள் பொறுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்க கிராண்ட் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போறாங்க, கிராண்ட்மா நான் சரியாகவே படிக்கல, நான் மேத்ஸ் எழுத போறேன், நான் எப்படியாவது பாஸ் ஆகணும், அப்படிதான் சொல்லும். அப்போ அதன் மனநிலை எப்படி இருக்கு?
தோல்வியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீ அப்படி சொல்லாத, கிராண்ட்மா நான் 80+ வாங்கணும், என்னை பிளஸ் பண்ணுங்க, அப்படி சொல்லுவதற்கு கற்றுக் கொடுக்கலாமா இல்லையா? இல்ல, அது ஃபர்ஸ்ட்ல அதுங்களுக்கு புரியாது, பரவாயில்ல, நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிடணும். நீ இப்படி ஆட்ட வந்து ப்ரேயருக்கு வராத பாட்டிமா, நான் சென்டம் வாங்கணும், எனக்கு பிளஸ் பண்ணுங்க. அதை நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களை சுற்றி உள்ளவர்களும் இந்த வழிக்கு வந்து விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன் உங்களை சுற்றி உள்ளவர்களும் இந்த வழிக்கு வந்துருவாங்க? நான் சொல்லிட்டேன் இல்லையா, சொன்னபடி தானே ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பாட்டு பாடவில்லை, எனவே என்ன நடந்தது? பாஸ்டர் 103வது பக்கம் பாஸ்டர். ம், சரித்திர பாட்டை பாடுவதில்லை. வெரி குட். அவன் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறான். ஓகே, ஆக என்ன நடந்தது? வாழ்ந்து சுகமாய் இருக்கிறான் அவன். பேஜ் 103ல நான் வாசிக்கிறேன். உன் பக்கத்து வீட்டுக்காரன் பொல்லாதவன் தான், ஆனால் அவன் உன்னை போல தரித்திர பாட்டையே பாடிக்கொண்டிருப்பதில்லை. அவன் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறான், வாழ்ந்து சுகமாய் இருப்பதை பற்றி பேசுகிறான். அவர்கள் தங்களது வார்த்தைகளால் தங்களுக்கு பொருளாதார செழிப்பை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். அன்பிலீவர்ஸ் கூட அதான் நடக்குதுன்னு எழுதுறாரு. நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, அன்பிலீவர் தான் ஒரு 3 நாள் என் கூட ஹீலிங் வந்தாரு, 4வது நாள் போகல, அவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நிறைய பேரை சுகமாக்கிட்டார். சரிங்களா? ஸோ தெர் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். யுவர் வேர்ட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். இதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து சில இடங்கள்ல ரொம்ப எமோஷனலா யூஸ் பண்ணியிருக்காரு, பல இடங்கள்ல சாதாரணமாக தான் பேசியிருக்காரு. லாசருவின் கல்லறையில உரத்த சத்தமாய் பேசினான் இருக்கு. அப்புறம் இறையாதே அமைதலா இரு என்று அதட்டினார். மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானமா தான் பேசுறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, இல்லையா? அதனால ரொம்ப எமோஷனலா பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலும் நீங்க எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். நீங்க உங்க பிள்ளைகளோட கார்ல போறீங்க, இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக் இருக்குமோ அப்படின்னு யாரும் சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? கேன்சல், இன்னைக்கு டிராஃபிக்கே இருக்காது என்று சொல்லுங்க. ஐயோ லேட்டா புறப்பட்டோமே, கரெக்டா போய் சேர்ந்துருவோமா, அதை நீங்க என்ன செய்யணும்? கேன்சல், நம்ம ரைட் டைம் போய் சேர்ந்து விடுவோம் என்று நீங்க பேசிட்டே இருங்களேன். சரிங்களா? எல்லாரும் எவ்வளவு நாள் நீங்க பேசணும், எந்த அளவுக்கு பேசணும்னா உங்களோடு நெருங்கி இருக்கிற உறவினர்கள் என்ன சொல்லணும்? பைத்தியக்காரத்தனமா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க பேசணும். எத்தனை பேர் புரியுது இல்ல? சென்னையில ரொம்ப டிராபிக் பாருங்களேன். அப்போ நான் பேசுவேன், இயேசு நாமத்தினால செங்கடல வழி உண்டானது போல எனக்கு வழி உண்டாகுது அப்படின்னு நம்ம பேசலாம். சிலர் வந்து வேகமா நம்மளை ஓவர்டேக் பண்ண வருவாங்க, நான் சாதாரணமாக தான் பேசுவேன், தனியா போனா கூட பேசுவேன். இடிக்கிற மாதிரி வருவாங்க, தம்பி அமைதியா இருங்க அப்படின்னு பேசுறேன். எல்லாரும் அந்த கலாச்சாரத்துக்குள்ள வந்து விடுங்கள். ஏனென்றால் இட் இஸ் பிப்ளிக்கல். இயேசு அப்படி பேசுற எல்லாவற்றையும் பார்த்தா எல்லாமே பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இருக்கு. ஆமா, சிஸ்டர் சொன்னாங்க சூரியன் கீழ்ப்படிந்தது என்று சொன்னார்கள். அது பேசும்போது ஒருவேளை ஒரு 5 மினிட்ஸ் ஆன பிறகு சூரியன் நின்று இருந்தா எத்தனை பேரு யோசுவாவை அப்படி தப்பா பேசியிருப்பாங்கல்ல? இல்ல, முட்டாள் மாதிரி பேசுறான் பாருமா, இந்த முட்டாளை நம்பி புறப்பட்டுட்டோம்பாங்க. ஓகே, வெரி குட். இதெல்லாம் உங்களுக்கு புரிகிறது. அடுத்த லெசன் போயிடலாம். அடுத்த கொஸ்டின். மனிதன் தேவனை போல செயல்பட முடியும், ஏன்? எஸ், அனட்டா சிஸ்டரா?
யாரு அடுத்தது? எங்களுக்குள் இருக்கும் ஜீவன் தேவனுடைய ஜீவனே, எனவே மனிதனும் தேவனுடைய ரகத்தை சேர்ந்தவன், அவரை போலவே தேவரகத்தை சேர்ந்தவன். அவருடைய பிள்ளைகள் நாங்க, நாங்களும் அவரை போலவே. இல்ல இல்ல, அந்த ஓகே, அது கரெக்ட் தான். ஜீவன், லைஃப், ஜீவன் இருக்கு, அந்த எனர்ஜி. ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, தேவன் மனிதனுடைய சரீரத்தை மண்ணினால் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது. பின்பு தம்முடைய ஜீவனை அவனுக்குள் ஊதினார். அந்த ஜீவன் தேவனுடைய ஜீவனே. எனவே மனிதனும் தேவனுடைய ரகத்தை சேர்ந்தவன், தேவனை போலவே அவனும் செயல்பட முடியும். ஏனென்றால் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் பெற்றிருப்பது தேவனுடைய ஜீவன். சரிங்களா? இதைத்தான் இயேசு சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்போ இழந்து போன அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்து விட்டது. இதை போல எந்த பைபிள் காலேஜில் உள்ளவங்க கூட இவ்வளவு ஆழமா கற்றிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல, இன்னும் சில காரியங்கள்ல எங்களுக்கு பிரச்சனை தீரலையே, நீங்க சோர்ந்து போகவே கூடாது. சரிங்களா? நீங்க சோர்ந்து போனீங்கன்னு சொன்னா இன்னும் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரல. அப்போ நாம் பேசும் பொழுது ஏன் அற்புதம் நடக்கிறது என்றால் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. இதை நம்ம பல செய்திகளிலும் விளக்கி இருக்கோம். எப்படி ஏன் நம்மை அப்படி தேவன் நிரப்பினார் என்றால் 21வது நூற்றாண்டிலே இந்த பூமியிலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் நாம் தான் தீர்க்க வேண்டும். எத்தனை பேர் புரியுதுல்ல? பிஃபோர் கிரைஸ்ட், ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அவர் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்தது போல 21வது நூற்றாண்டில நம்ம பார்த்து அவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்களே தேவர்கள் என்று சொல்லிட்டார். சரிங்களா? ஆமா, ஒருவரும் இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? எல்லாரும் நம்ம அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். ஆகவே எந்த துர்ச்செய்தி வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. சிலர் இது தோல்வியில முடிஞ்சிருமோ என்று சொல்லி கூட நீங்க பயப்படவே கூடாது. உதாரணத்துக்கு இப்படியே எடுத்துக்கிடுங்க, ரிசல்ட் வரப்போகுது. உங்க கிராண்ட் சன் எக்ஸாம் எழுதி இருக்கிறான், அல்லது உங்க சன் எக்ஸாம் எழுதி இருக்கிறான். எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, இன்னைக்கு வருது அல்லது நாளைக்கு வருது வைங்களேன். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. எந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றக்கூடிய ஆற்றல் நம் ஒவ்வொருவருடைய நாவிலும் இருக்கு, இல்லையா? உங்க ஆமா, கிராண்ட் சைல்டு சொல்றா, பாட்டிமா பயமா இருக்குன்னா நீங்க என்ன சொல்லணும்? கேன்சல்டு, யூ ஆர் கெட்டிங் த பெஸ்ட் மார்க். இல்ல, காரியமோ வேறு விதமாய் முடிந்தது, உங்களால சொல்ல முடியும் இல்லையே, ஏற்கனவே மார்க் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அப்படி நீங்க நினைக்க கூடாது. எத்தனை பேர் புரியுது தெரியல? பாருங்க, சூரியனை நிறுத்துற தேவன் உங்க பிள்ளைக்கு குறைஞ்சதான் மார்க் வந்திருக்கு, 30 தான் வந்திருக்கு. அவனுக்கு என்ன வேணும்? 40 வேணும், அல்லது 50 வேணும், அல்லது 60 வேணும். நீங்க சொல்லிட்டா மாறிடுங்கிறேன். அந்த அளவுக்கு நம்முடைய நாவலே வல்லமை இருக்குன்னு நீங்க விசுவாசிக்க துவங்கிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, சொல்லுவாங்க, பிரதர் நீங்க என்ன இப்படி சுகமாயிட்டுன்னு சொல்றீங்க, இன்னைக்கு சாயங்காலம் ஆபரேஷன், அதையும் நீங்க கேன்சல் பண்ண துவங்கிட்டீங்களா? நிறைய நடந்திருக்கு பாருங்க. பைபிளே நிறைய இருக்குல்ல, பைபிளே நிறைய இருக்கு.
சாட்சியம் சொல்லட்டா? சொல்லுங்க சிஸ்டர். என்னென்றால் இந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு வீடு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப அதெல்லாம் கதைக்க டிசம்பர் ஆயிடுச்சு. அதை வீடு விற்கணும் அதுகளுக்கு எல்லாம். அப்ப அந்த ரியல் எஸ்டேட் லேடி சொன்னாங்க, நாங்க ஒரு காலமும் டிசம்பர்ல வீடு வித்ததில்லை, ஹாலிடேஸ் வர்றது சினோ வரும், அதனால நாங்க வீடு விற்கிறதே இல்லைன்னு கண்டதும் இல்லையாண்டா. அப்ப நான் சொன்னேன், நீங்க காணையில தானேம்மா இந்த முறை எங்கட வீடு விற்க நீங்க காணுவீங்க, இது வில்படும். ஒரு கிழமை தான் அதுக்கு இது கண்டிப்பா அது வீடு என்ன நாங்க ஜெபிக்கிறோம், எங்களை ஆண்டவர் செய்துட்டார், அதுக்கு ஒரு ஆளையும் ஆயத்தப்படுத்திட்டாரம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, இது வில்படும், நீங்க காணுவீங்க என்று சொல்லிட்டு எங்களை வீட்டை திருப்தி செய்யறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் எடுத்தது. அதுக்கு பிறகு நாங்க போட்டு ஃப்ரைடே பார்த்தாங்க, சாட்டர்டே பார்த்தாங்க, சண்டே 2 நாள் தான், 2.5 நாளோடைய வீடு பில் போட்டு விட்டாரு. வீடு விற்கிற போது அவங்க அந்த கொண்டு வந்து சேல் போடுவாங்க, போடுற அந்த போர்டு தரேங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்க நாளைக்கு கொண்டு வந்து போடேக்க என்னட்டு சொல்லுங்க, நான் ஜெபிச்சுட்டு விடுறேன், இது ஒற்று கிழமைக்குள்ளேயே போயிட்டு நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க இதை காண்பீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை என்கரேஜ் பண்ணி போட்டு விட்டு அவ கொண்டாந்து வச்சு 2ஆம் நாள் அந்த பழகையும் எடுத்துக்கொண்டு போயிட்டா ஸ்கூல் அவுட் போட்டுட்டு. அற்புதம் செய்யுங்க. யாரு பேசுறீங்க? மாலதி. ஓ வெரி குட் மாலதி. பாருங்க, இதுல இருந்து ஒரு 10 பாடம் கற்றுக்கொள்ளலாம். நீங்களே யோசிச்சீங்க. ஆமா. தேங்க்யூ சிஸ்டர், கரெக்டான டைம்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க பாருங்க. தேங்க்யூ. பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி விசுவாசம் வந்தது சிஸ்டர்? இந்த ஞாபக புத்தகமும் உங்களோட விசுவாசின் அதிகார புத்தகம் தான் உங்கள்ட்ட கற்றுக்கொள்ள. ஆமா. அப்போ இது நடந்ததுன்னா எல்லாமே நடக்கும். சொல்லுங்க, இது நடந்ததுன்னா எல்லாமே நடக்கும். ஆமா, அட்லீஸ்ட் வேதத்துல சொல்லி இருக்கிறதாவது நடக்கும். சரிங்களா? ஆமா. சோ ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை உங்க மேல சொல்றாரு. நீங்கள் ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்க. எழுதி இருக்குது, உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஆமா. நீங்க தைரியமா உங்க பேச்ச மாத்தணும். என்கிட்ட யாரும் கேட்டா நான் 25 இயர்ஸ் ஏன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆயிற்று. எழுதியிருக்கு. கால்கள் எப்படி ஆகுமா? மான் கால்களை ஆகும். அப்புறம் என்ன எழுதியிருக்கு? முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள். ஆமா. சூரியனும் சந்திரனும் ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்றால் நம்ம சரீரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். சரிங்களா? ஆமா. நிறைய பேர் நீங்க மைண்ட் செட்டை மாத்திருங்க. சரிங்களா? ஆமா. நம்ம 120+ வாழ போறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆதியாகமம் 6:3 நீ சொன்னதுபடி இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப்ல இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வருங்காலத்துல இதில் பார்த்து கொள்ளுகிறவர்கள் உம்முடைய இந்த 3 வார்த்தையையும் ஏற்றுக்கொள்வார்களாக. உங்களுக்கு வயது 120 வயது, அதை இவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுவதாக. அந்த நாட்களிலே உங்கள் பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக இருக்கிறது. இந்த வார்த்தையை எல்லாருடைய இருதயமும் ஏற்றுக்கொள்ளுவதாக. எல்லாருடைய கால்களும் மான் கால்களை போல பலன் அடைகிறது. எல்லாருடைய இருதயமும் இதை ஏற்றுக்கொள்ளுவதாக. ஆமேன். முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். அதாவது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள். எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இது நிறைவேறுவதாக. அவிசுவாசம் எல்லாம் அகன்று போவதாக. பலவீனங்கள் எல்லாம் ஒளிந்து போவதாக. புதிய உத்வேகம் உண்டாகிறது. இந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வேகம், புதிய பலன், புதிய சுறுசுறுப்பு, புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 நம்மோட கூட சேர்ந்து வேற யாரு ஆமென் சொன்னா? பரலோகமே ஆமென் சொல்லியிருக்கு. ஆமென். 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 ஆமா. நீ என்ன செய்யணும்? இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க என்ன செய்யணும்னா
ஒரு ஒரு ஃப்ளாஸ்க்லேயோ ஒரு செம்புலையோ தண்ணி எடுத்து பேசுங்க. இன்னைக்கு பிரதர் சொன்ன எல்லாம் எனக்குள்ளே வந்து விட்டது, எனக்கு அவிசுவாசம் வராதுன்னு பேசி அந்த தண்ணியை நீங்க என்ன செய்யுங்க, இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அவிசுவாசம் வரும்போது குடிக்கணும். ஒரு பலவீனம், ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு நினைவு வரும்போது குடிச்சிருங்க. ஏனென்றால் நம் வார்த்தையைத்தான் விசுவாசத்தோடு பேசியிருக்கிறோம், அது அப்படியே நிறைவேறுது. கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எப்பொழுது தேவனுடைய வார்த்தை வல்லமை இல்லாமல் போகிறது? தேவனுடைய வார்த்தை பாருங்க, அதை பற்றி என்ன இருக்குன்னா, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதாவது சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளது, கண்டிப்பா நிறைவேறும். எப்பொழுது அது நிறைவேறாமல் போகிறது? மகேஸ்வரி யாரு, பவானி சிஸ்டரா? யார் சொல்லணும்? லிதியா சொல்லுங்க, யார் சொல்லணும்னு சொல்லுங்க. பவானி சொல்லுங்க சிஸ்டர் பவானி. ஓகே ஓகே. நாங்கள் அதை பேசாமல் விட்டால் போதும் போதும் போதும். ரைட். ஆமா, மாலதி சிஸ்டர் பேசலன்னா என்ன நடந்திருக்கு யோசிங்க. அவன் அட்டம்ப்டே பண்ணியிருக்க மாட்டான். பாருங்க, நடக்கக்கூடியதை நடத்துறதுக்கு தேவன் தேவையில்லைங்க. டிசம்பர் மாதத்துல அதாவது இப்படி எடுத்துக்கிடுவோம், ஜனவரி மாதத்துல வீடு விற்கிறதுக்கு மனுஷ பலன் போதும். ஏன் தேவர்களாக நீங்க இருக்கிறீங்க? டிசம்பர் மாதத்துல விற்பனை ஆகாத நாட்களிலும் விற்பனை செய்வதா நீங்கள் அதற்காகவே தேவர்களாக இருக்கிறீர்கள். சரிங்களா? அப்போ அது எப்போ நடைபெறும்னா, பேசினாதான் நடைபெறும், பேசாவிட்டால் நடைபெறாது. உங்களுக்குள்ள சொல்லுங்க, பேசாவிட்டால் நடக்காது. ஆமா ஆமா ஆமா. ஆவியானவர் உங்களை நான் நினைப்பூட்டுவார். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன். ஏன் மற்ற அற்புதத்தை போல சடலங்களை நம்மால எழுப்ப முடியலன்னா, இன்னும் கொஞ்சம் விசுவாசம் தேவைப்படுது, அவ்வளவுதான். நடக்காம இருக்காது. சரிங்களா? நடக்காம இருக்காது. அதனால நீங்க பேசுறதுக்கு சோம்பல் படாதீர்கள். இந்த வகுப்புல மாத்திரம்தான் இல்லை இல்லையா, இந்த வகுப்பு நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு, பேசிடலாங்கிற நம்பிக்கை வருது. ஆனாலும் சோர்ந்து போகாம நீங்க பேசுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். எந்த அளவுக்கு பெரிய காரியம் செய்வார்? பிரபுக்களோட உட்கார வைப்பார். ஆமா, அது எப்படி? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு தருவார். பென்னிஹின்னுக்கு ஒத்த நாமத்தை நம்ம பிள்ளைகளுக்கு தர ரெடியா இருக்கார். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் பெண் தானே என்று ஒதுங்க வேண்டாம், ஆண் தானே என்று ஒதுங்க வேண்டாம், எதுவுமே தடை இல்லை. சரிங்களா? யார் நம்மை தேடி வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ராஜாக்கள் நம்மளை தேடி வரணும். அது ஒரு சாதாரண காரியம். ரைட்டா? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆதாமுக்கு கொடுத்த ஆளுகையை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என தேவன் எதிர்பார்த்தார். அடுத்தது யாரு சொல்லுங்க? மகேஸ்வரி அம்மா. மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. ஆதாமுக்கு கொடுத்த ஆளுகையை ஆதாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என தேவன் எதிர்பார்த்தார். எஸ் சிஸ்டர். சாரி, சுய சித்தமையா நன்மை தீமை அறியத்தக்க இதே அவன் தெரிந்து கொள்றானோ அதன்படி சுய சித்தத்துக்கு. ஓகே, இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. பயன்படுத்த வேண்டும். சாத்தானே அப்பாலை போன்னு சொல்லி அதிகாரத்தோட பயன்படுத்த வேண்டும். ஓகே, பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று. அதுதான் கரெக்ட். அதாவது பூமியில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க, மிடில் இருக்கு, பேஜ் 96ல 1 2 மிடில் இருக்கு பாருங்க, 1 2 3 மூணாவது பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். கீழ்ப்படுத்தி என்றால் சிம்பிள் பாருங்க, பிரச்சனைகளை தீர்த்து. அப்படி எடுக்கலாமா?
That Yes. is dominion. Because you are the solution. We all are the solution. பூமியை கீழ்ப்படுத்தி என்று சொல்றாரு. அப்படி என்று அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து. இப்பவும் அதான் இருக்கு. அந்த சிஸ்டம் தான் வைத்திருக்காரு ஆண்டவர். ஓகே. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. இல்லையா? நீங்கள் ஒரு தடவை சொல்லி தந்த நீங்கள் அவருடைய சுய சித்தத்தின்படி நடக்க சொல்லி அதிகாரம் கொடுத்தாரு. நம்ம இதுல நம்ம அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பாட பகுதியில ஆன்சர் இருந்ததா இருக்கிறது தான் நீங்க பதில் சொல்லணும். தப்பு இல்லை, நீங்க சொல்றது கருத்து தான். அப்ப பாருங்க, இது முக்கியமான சப்ஜெக்ட். am I doing that? நீங்க சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும் அல்லது கீழ்ப்படுத்தணும், கீழ்ப்படிய வைக்கணும். கீழ்ப்படிஞ்சது பாருங்க, அந்த புரோக்கர் சொன்ன சிஸ்டர் இந்த பனி காலத்துல எல்லாம் ஒண்ணு நடக்காது, டிசம்பர்ல ஒண்ணு நடக்காதுன்னு சொன்னா சிஸ்டர் அதை கீழ்ப்படுத்துறாங்க பாருங்க. இல்ல இதே மாதிரி ஒருத்தர் 4 வீடு கட்டி வச்சிருந்தார் 600 மைல் கிலோமீட்டருக்கு. அங்க நான் சென்னையில இருக்க, அவர் தூத்துக்குடியில இருக்கிறார். அப்போ அது பெரிய ஸ்டோரி, நான் சின்னதாக சொல்லிடுறேன். 4 வீடு வித்து அவர் பில்டரு கட்டி வச்சுட்டு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நாட் ஈவன் ஒன் என்கொயரி பிஃபோர் கோவிட். நைட்ல 10 மணிக்கு பேசினார், மற்ற காரியங்கள்லாம் பேசிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை சொன்னார். அப்போ பிரதர் நான் ஒரு தண்ணி ப்ரேயர் பண்ணி தரேன், நாளைக்கு காலையில அந்த 4 வீட்டிலே தெளிச்சு விடுங்க, 30 நாள்ல எல்லா வீடும் விற்று உங்க கையில பணம் வந்துடும். அந்த எண்ட் ரிசல்ட்டே நான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரெவலேஷன். பைபிள் முழுவதும் எண்ட் ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க. எலிசா எண்ட் ரிசல்ட் சொல்றான். 10 மாதத்திலே உன் கையில ஒரு பையன் இருப்பா, எண்ட் ரிசல்ட். நீங்கள் அதை பிராக்டிஸ் பண்ணலாம். குழந்தை பாக்கியத்துக்காக வர்றாங்க, உங்ககிட்ட வர்றாங்க, நீ 30 நாள்ல கன்சீவ் ஆயிடுவா, அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. 10 மாதத்துல உன் கையில குழந்தை இருக்கு. ஏன்னா பைபிள்ல இருக்கு, 10 உற்பத்தி கால திட்டத்துல உன் கையில ஒரு பையன் இருப்பான். நான் 30 நாள்ல விற்று பணம் தீர்ந்து வந்து விடும் அப்படின்னு சொல்றேன் பாரு. உங்ககிட்ட யாராவது பிள்ளைகள் அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா, என் மகளுக்கு நிறைய வரன் வருது, ஒன்றும் நடக்கல, நீங்க என்ன சொல்லலாம்? 90 டேஸ்ல திருமணம் நடந்து விடும் என்று சொல்லுங்க. இன்னும் என்ன சேர்த்து சொல்லணும்? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள உங்க மகளை ராணி மாதிரி வச்சிடுவா, நல்ல பையன் வருவா. இல்ல ஆசீர்வாதத்தை அடிக்கிறீங்கிற ரைட். ஆமா, அதுக்கு தான் நாவு பாடத்தை நம்ம படிப்பதற்கு தேவன் நமக்கு வழி செய்திருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து, எல்லா வியாதிகளையும் விரட்டி அங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் நம்முடைய நாவல இருக்கு. அதுதான் ஆளுகை, இல்லையா? புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு? வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தேன், இல்லையா? அவர் தம்முடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையையும் கொடுத்து விட்டார். இப்பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகள் வர வேண்டியதில்லை, உங்க கரத்துல. அது எப்போ பாஸ் ஆன் ஆகுது? எங்க இருந்து வருது? உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருது, இன்சைட் அவுட், ரைட்? இதை நீங்க அறிந்து கொள்ள உங்களுக்குள்ள ஒரு வல்லமை ஜெனரேட் ஆகுது பாருங்க. வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இப்ப நம்ம வகுப்பு 1/2 மணி நேரம் நடந்திருக்கு, உங்களுக்குள்ள ஒரு பவர் ஜெனரேட் ஆகுது. ஆமா, இப்படித்தானே பைபிள்ல நடந்திருக்கு, சிஸ்டர் பேசுனதுனால தானே அந்த வீடு விற்றது, இல்லையா? அந்த வல்லமையின் அடிப்படையில தான் உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. அப்போ அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, அதை நீங்க சஸ்டைன் பண்ணணும், அதை அப்படியே பாதுகாக்கணும், சென்சிட்டிவா இருக்கணும். ஒருவேளை சில சூழ்நிலை உங்களுக்கு வறட்சியா தெரியும், இல்ல ஒண்ணுமே நடக்கலையே, இல்லையா? ஏன் இன்னும் நடக்கல, ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று கேட்டாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் தேவை என்று அர்த்தம். சில காரியங்கள் மெதுவா நடக்கும், ஆனா கண்டிப்பா நடக்கும். காத்திருக்கிற காலமும் களி கூறுகிற காலமாக இருக்கும். ரொம்ப முக்கியத்தை நான் சொல்றேன். காத்திருக்கிற காலம் களி கூறுகிற நேரமாக இருந்தால் நீங்கள் சரியாக விசுவாசிக்கிறீர்கள். சோர்ந்தே போகக்கூடாது. கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ண பிறவும் சோர்ந்து போகாதங்கிறார்.
சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சரிங்களா? இது அறிஞ்சிருந்தா பாருங்க, அந்த 3 எபிரேய இளைஞர்கள் 7 மடங்கள்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அவங்களுக்கு அந்த பதஷ்டமே இல்லை. நீங்க பதஷ்டத்திலிருந்து வெளியே வராம யாருமே வர முடியாதுங்க. ஆமா ஆமா. நம்ம 6வது இன்னைக்கு 59வது வகுப்பு, 59 மணி நேரம் நம்ம படிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா ஆமா ஆமா. கர்த்தர் மகா நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7வது கொஸ்டின். தேவன் எதை மாற்றவும் மாட்டார், மீறவும் மாட்டார். தேவன் எதை மீறவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார். யார் சொல்றீங்க? யார் சிஸ்டர்? அடுத்தது பேம் சொல்லுங்க சிஸ்டர். பேம். சிஸ்டர் நீங்க அன்மியூட் ஆகல. தேவன் தான் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் மாற்ற மாட்டார், தன் உடன்படிக்கையை மீற மாட்டார். அல்லேலூயா. ஆமா. 89:34 எல்லாரும் சொல்லுங்க. 89:34. 89:34 சங்கீதம். ஆமா, அந்த நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. 89:34 இப்படி எழுதி இருக்குது இல்ல? ஆமா, நீங்க ஒரு ஹீலிங்காக போறீங்க, இப்படி எழுதி இருக்கு. அதை மீறவே மாட்டாரு. மலையை பார்த்து பேச சொல்லி இருக்கிறார். நான் பேசிட்டேன். மலையை பார்த்து பேசுறதுல உள்ள ஒரு சில நிபந்தனைகள் என்ன? வாட் ஆல் த கண்டிஷன்ஸ்? அந்த மார்க் 11:23 இருக்கிற கண்டிஷன் சொல்லுங்க. பார்த்து பேச வேணும். ஓகே, பார்த்து பேசணும். வெரி குட். பேசணும், கேளுங்க. பேசணும். அப்புறம் சந்தேகப்படக்கூடாது. விசுவாசித்து பேசணும். எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்? கடுகள விசுவாசம் இருந்தா போதும். ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. எமோஷனுக்குள்ளே போக வேண்டாம். சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஏன் நடக்க முடியாததை பூமியிலே நடத்தி தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த யூ ஹேவ் பீன் அப்பாயிண்டட். எத்தனை பேர் முழுமையா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? நான் தான் அந்த ஆளு, தேவன் தேடுகிற நபர் நான் தான், வேற யாரே இல்லை. அதுதான் போன முந்தானத்தை ஒரு செய்தி போட்டோம். அதாவது ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் கைண்ட் செலக்ஷன். தேவராக தெரிந்தெடுப்பு. இன்டென்ஷனலா போறாரு. எருசலேமில் எத்தனை பேர் படிச்சவங்க இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இன்டென்ஷனலா கீழ்த்தரமான, ஒருவேளை சாதாரண வேலை செய்யற இல்லையா, ஒழுங்கினமான வேலை செய்யற மீன் பிடிக்கிறவர்களை ஏன் தேடி சென்றார் என்றால் அது அவருடைய கேரக்டர். சாதாரண நபர்கள், தோல்வி அடைந்தவர்கள் இல்லையா? ஓகே, வெரி குட். வேதனையுடன் கலந்த பெருமை எது? யார் சிஸ்டர்? அடுத்தது பிரதர் சொல்லுங்க. பிரதர். எஸ் பிரதர். பிலிப் பிரதர் சொல்லுங்க. ஸ்பீக்கிங் நெகட்டிவ் ப்ரொபசி. கரெக்ட். எல்லாம் கரெக்டா படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நான் அப்பவே சொன்னேன்ல. அதுல என்ன இருக்கு? அதாவது தங்களுக்கே சொல்லிக்கிடுவாங்க. நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு. பேஜ் 106 டாப்ல வாசிக்கிறேன். வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என தீர்மானித்திருந்த ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். ஆனால் புறப்படுவதற்கு பல வாரங்களுக்கு முன்பே அந்த வீட்டு பெண் தன் வார்த்தைகளால் புறப்படும் போது குழந்தைகளுக்கு சுகமில்லாமல் போய்விட போகிறது என்று விதைக்க ஆரம்பித்தாள். அவர்கள் புறப்பட வேண்டிய நாள் வந்தது. அவள் விதைத்து அறுவடையானது. அவள் வாயின் வார்த்தையின்படியே அவள் மகனுக்கு சுகமில்லாமல் போய்விட்டது. பிரயாணம் தடைப்பட்டது. அவளோ வேதனையுடன் கலந்த பெருமையோடு நான் அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக சொன்னேன் அல்லவா என்று கூறினார். இல்ல, எல்லாம் வெரி ட்ரூ பாருங்க.
ஒருவேளை நீங்க தப்பி தவறி நெகட்டிவா பேசிட்டு நீங்க தைரியமா கேன்சல் பண்ணிடுங்க. ஐ கேன்சல் மை வேர்டு. இல்ல, அதுலயும் பவர் இருக்கு பாருங்க, அதுலயும் ஜீவன் இருக்கு, அதுலயும் லைஃப் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் மகான் நல்லவர். ஆமா, இந்த நாள்ல தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒரு காரியத்தை யாரு தவறா பேசினாலும் நீங்க கேன்சல் பண்ணுங்க. அப்போ அது என்ன ஆயிடும்? கட் ஆஃப் ஆயிடும். சரிங்களா? நீங்க தவறா பேசிட்டாலும் என்ன செய்யுங்க? கேன்சல் பேசுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். இல்ல, இவரு ஆண்ட்ரூமுக்கு அறிந்திருந்த எல்லாவற்றையும் இவர் அறிந்திருக்கார் பாருங்க. ஆண்ட்ரூமுக்கு அதை ரொம்ப அழகா நமக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. இல்ல, அவருக்கு எழுதுற காலிங் இருந்ததுனால அழகா எழுதி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் சிஸ்டர், எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 9 போயிடலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம் வாழ்வில் நிஜமாக்குவது எது? ஸ்கிரீன்ல வராதவை சொல்லலாம் பாஸ்டர். வெரி குட். ஜெயா சிஸ்டர்லான்னு சொல்லலையே, ஸ்கிரீன்ல வந்திருக்காங்களா? சொல்லுவா, அடுத்ததுக்கு சொல்லுவா, 10வது. ஓகே ஓகே, ரைட் ரைட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க, ஸ்கிரீன்ல வராதவங்க எதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நம் வாழ்வில் நிஜமாக்குவது எது? எஸ். பாஸ்டர், உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் விசுவாச வார்த்தைகள் சாத்தானை தோற்கடித்து உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை நிஜமாக்குகின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரெக்டா சொல்லிட்டீங்க சிஸ்டர். சீரியஸா எடுங்க, வார்த்தையை சீரியஸா எடுங்க. தேவனுடைய வார்த்தையை சீரியஸா எடுங்க, உங்களுடைய வார்த்தையையும் சீரியஸா எடுங்க. அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், வேல்யூ பண்ணி இருக்கிறார். he has loaded his word with supernatural power and supernatural blessing. அப்படி எடுத்துக்கிடுங்க. அவருடைய வார்த்தையிலும் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தையிலும் சூப்பர் நேச்சுரல் வல்லமையும் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதம் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ இருக்கு. 9வது சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கு. திரும்ப கூட நீங்க யாருக்கும் நீங்க இந்த புக்கை கொடுத்தீங்கன்னா சிலர் வாசிக்க மாட்டாங்க. ஒரு மாசம் கழிச்சு கேளுங்க, வாசித்திருக்க மாட்டாங்க பலர். நீங்க என்ன சொல்லணும்? சாப்டர் 9 படிமா அப்படிங்க. இப்போ சமீபத்துல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வாலிப பிள்ளைக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்தேன். அவ வாசிக்கவே இல்லை. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ சேர போறாங்க. இவளுக்கு பயம் வருது. சரிங்களா? போறதுக்கு ஒரு 2 days முன்னாடி என்ன கூப்பிடுறான். அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. மதர்ல ரொம்ப கஷ்டப்படுத்துருவானே பயம். நான் சொன்னேன், நீ இந்த புக்கை வாசியான்னு கேட்டேன். இல்லை அங்கிள்னா. சரி, சாப்டர் 9 வாசிச்சுட்டு என்னை கூப்பிடுனேன். சாப்டர் 9 வாசிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்கேன், அங்கிள் எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நான் தைரியமா போறேன் அப்படின்னா பாருங்க. யாராவது வாசிக்க முடியாதவங்க உடனே நீங்க இந்த 9வது சாப்டர் நீங்க எடுத்து கொடுங்க. ஆமென். அவங்க மைண்ட் செட் மாறிடும். ஏற்றுக்கொள்ளுவார்கள். தங்கள் நாவில இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் அறிந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று விசுவாசத்தோடு அனுப்புங்கள். இப்பொழுது 10வது கடைசி கேள்விக்கு சிஸ்டர் பதில் சொல்லுவாங்க. எஸ். எதை விசுவாசிப்பதை விட எதிலே அநேகர் விசுவாசம் வைத்துள்ளனர்? தேவன் தங்களை உயர்த்துவார் என்றதை நம்புறத விசுவாசிக்கிறதை விட பிசாசு தங்களை தாழ்த்துவான்ன்றதுல அதிகமா விசுவாசம் வைக்கிறார்கள். கரெக்ட் பாருங்களா? ஆமா, இட்ஸ் வெரி ட்ரூ. அநேகர் இவ்வளவு நாள் நம்மளும் எதிர்பார்த்தோம் என்ன? தோல்வியை தான் எதிர்பார்த்தோம். இந்த காரியம் சரியா வராது இல்ல. தேவன், அதாவது பேஜ் 99 இருக்கு பாருங்க, டாப் பேராகிராஃப்ல ஃபுல்லாவே வாசிச்சிடலாம். டைம் இருக்கு இல்லையா? 2 minutes. கட்டுவதற்கும் கட்டவிழ்ப்பதற்குமான அதிகாரம் இந்த பூமியில் தான் இருக்கிறது, பரலோகத்துல இல்ல, பரலோகத்தில் அல்ல. ஓகே. மத்தேயு 16:19 படி அதை செய்வது நீதான். அவர் பரலோகம் முழுவதும் நீ சொல்வதற்கு ஆமேன் என்று சொல்லும் என்கிறார். பல கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வர வேண்டிய பணத்தை
தங்கள் வார்த்தைகளால் கட்டிவிட்டு சாத்தானை அவிழ்த்து விடுகின்றனர். பிசாசின் திறமையை அறிக்கையிடுவதன் மூலம் தங்களது ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டிவிடுகிறார்கள். அவர்கள் தேவர் தங்களை உயர்த்துகிறவர் என்று விசுவாசிப்பதை விட பிசாசு தங்களை வீழ்த்துகிறவன் என்பதில் அதிக விசுவாசம் வைக்கிறார்கள். அத்தகைய விசுவாசத்திற்கு வேதத்தில் எவ்வித ஆதாரமும் இல்லை. இப்ப பிராக்டிக்கலா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களாம் நல்லா வளர்ந்துட்டீங்க. உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அல்லது பிள்ளைகளோ என்ன சொல்றாங்க? இல்லம்மா நீங்க சொல்றீங்க உனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? எதிர்மறையா சொல்லுவாங்க. சிலர் இல்லையா, பலர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா பல அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஜெபம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கே ஜெபிக்க வேண்டுமோ அங்கே தான் ஜெபிப்பீங்க. பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீ தைரியமா போ, உனக்கு தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது நீங்க சொல்லணும். அப்போ அவ சிரிப்பா, ஏற்றுக்கொள்ள தடுமாறுவா. நீங்க என்ன செய்யுங்க? எதிர்மறையா அவ பேசிட்டா நான் கேன்சல் பண்ணிட்டோமா, உன்னுடைய நெகட்டிவ் வேர்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதுல பலன் இல்லை, நான் பேசிட்டேன், உனக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க பேசணும். ஆமா, எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆகாவிட்டாலும் நீங்கள் அந்த பேச்சை குறைத்து கொள்ளாதீர்கள், பேச்சை விட்டு விடாதீங்க. சாதாரண நீங்க என்ன செய்யலாம்? எப்பா நடக்க முடியாத நடத்துறதுக்கு தான் நமக்கு தேவன் என்று ஒருவர் தேவை. இதெல்லாம் நீங்க இந்த வேர்டெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியும், ஆனா உள்ள எப்படியாவது உள்ள போயிடும். நடக்கக்கூடியதை நடத்துறதுக்கு நமக்கு எங்கப்பா தேவன் தேவையே இல்லையே. எத்தனை பேர் புரியுது இல்ல? செங்கடல்ல வழியை உண்டாக்கத்தானே தேவன் தேவை. பார்வோன் சேனையில ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் தேவை இல்லையே. சூரியனை நிறுத்ததானே தேவன் தேவை. அத்தனை செய்தாரு. நம்மை போல சாதாரண மனிதர்களை கொண்டுதானே செய்திருக்கிறாரு. அப்போ அவர்களெல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்திருந்தால் நாம் எவ்வளவாய் அறிந்திருக்க வேண்டும் பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஸோ இதை வந்து ஆமா, உங்களுக்கு நான் இந்த வகுப்பு எடுக்கிறது 31வது நேரம் நான் அந்த புக்கை படிக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் படித்ததை விட இப்போ இன்னும் ஆழமா இன்ட்ரெஸ்டா இருக்குது. ரொம்ப சாதாரணமா அற்புதங்கள் நடைபெறுகின்றன. அது கர்த்தராலே ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. சரிங்களா? நான் அப்படியே உங்களை ஒரே ஒரு ஜபம்தான். என்ன ஜபம்னா, ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நீங்க அதை பிடிச்சுக்கணும். சிச்சுவேஷன் எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்க விட்டு கொடுக்காதீங்க. அவமானப்பட்டுருமோங்கிற பயமும் இப்ப போக போகுது. சரிங்களா? ஆமா, நீங்க என்ன எந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அது அவமானமே கிடையாது. சரிங்களா? ஒரு குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிச்சு கீழே விழுந்துட்டா அவமானம் அப்படின்னு நினைக்கல பாருங்க. அதே போல நீங்கள் உங்களுடைய நாவின் உள்ள அதிகாரத்தை நீங்க அறிந்திருக்கீங்க. உங்க வாழ்நாள் எல்லாம் நம்ம எல்லாரும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறோம். நம்முடைய வாழ்நாள் எல்லாத்திலும் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீர்கள். உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகளை பரலோகமாக நீங்க மாற்றிக்கொள்ளுவீர்கள். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்திருந்தார்களோ, தங்கள் நாவிலே உள்ள வல்லமையை அறிந்திருந்தார்களோ, அத்தனை பேரையும் தேவரை நீர் பயன்படுத்தி இருக்கிறேன். அதை நாங்கள் இதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தேன். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை யார் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்கிறார்களோ அத்தனை பேரும் இதை மறந்து போகாமல் இருக்க ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக. அவிசுவாசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை என்னுடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கிறார்கள். மனிதனால் நடக்க முடியாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினால நடப்பித்து காண்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆவியானவர் இவர்களுக்கு நினைப்பூட்டுவீராக. அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் நீர் கொடுத்து விட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.